பிள்ளைங்க நல்லா சாப்பிடணும்னு தான் நீங்க வயிறு சரியில்லைன்னு போய் சொன்னீங்க. இங்க மட்டும் என்னவா விரதம் பிரதோஷம் அது இதுன்னு சொல்லிக்கிறந்தியா? அது நிஜமாவே விரதம் தான் மாமா. சும்மா கதை விடாத தானே. தம்பியை நல்லா சாப்பிடணும் நான் எப்படி நினைச்சோன்னா அதே மாதிரி நீயும் நினைச்சிருக்க. கண்டுபிடிச்சிட்டியலா? ஆமா தனோ, உன் கையில இருந்த வளையல் எங்க காணோம்? அதான் போட்டிருக்கனே அத்தை. தங்க வளையல் எங்கன்னு கேட்டேன். அது கழட்டி வச்சிருக்கேன் அத்தை. ஏன்? இல்ல கொஞ்சம் டைட்டா இருந்துச்சு, அதான் கழட்டி வச்சிருக்கேன். தங்க வளையல் இல்லாம கை என்னமோ மாதிரி இருக்கு பாரு, எடுத்து போட்டுக்கம்மா. போடலாம் அத்தை. அது சரி, சாயங்காலம் கல்யாணத்துக்கு இப்படியே போயிடாத. கல்யாணமா? யாருக்கு கல்யாணம்? அதானே அம்மா, இன்னைக்கு யாருக்குமா கல்யாணம்? சரியா போச்சு. அதான் மேட்டு தெரு விட்டு கல்யாணம்டா இன்னைக்கு. ஆமா இல்ல, மறந்தே போச்சுமா. மாமா, பார்வதி சித்தி சொந்தக்காரங்க வேற, போலனா கோச்சுக்குவாங்க. டேய், காலையில கல்யாணம், இன்னைக்கு சாயங்காலம் ரிசப்ஷன்னு சொன்னாங்க. கல்யாணத்துக்கு போனாலும் சரி, இல்லை இன்னைக்கே நீங்க போயிட்டு வந்தாலும் சரி. சரிங்கம்மா. தனோ, எனக்கு தூக்கம் வருது, கொஞ்சம் உள்ள கூட்டிட்டு போயேன். ஏந்தனா இப்ப கல்யாணத்துக்கு வர போகணுமா? ஆமா மாமா. நம்ம போக வேணாம், தம்பி யாராவது அவன் மொண்டாட்டி கூட்டு போக சொல்லு. யார போக சொல்ல? யாரையாவது போக சொல்லு தானே. எப்படியும் மொய் வைக்கணும்ல மாமா. அதை கொடுத்துக்கலாம். மாமா, வெள்ளி குங்குமச்சிமிழ் புதுசா ஒண்ணு இருக்கு, அன்னைக்கு கொலுசு மாத்த போனப்போ வாங்கினது, அதை கொடுத்து விடவா? சரி சரி தானே, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிச்சு போங்களேன். படுத்தா நான் தூங்கிடுவேன். நான் கிளம்புறேன். யார போக சொல்லலாம்? எங்கேயும் போல, வீட்ல தான் இருக்கேன். ஹலோ, பேசுறது எதுவும் கேக்கல. ஹலோ ஹலோ, இருடி, சரியா சிக்னல் கிடைக்கல, நான் வெளியில வரேன், வெளியில வந்து பேசுறேன். இப்ப கேக்குதா? இல்லடி, நானே வரேன் ஒரு நாள். ஜீவாக்கு இங்க டைமே இல்ல, ஃபுல் டைம் கடையிலே தான் இருக்கான், அதான் எங்கேயுமே போகாம இருக்கேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நாங்க இது வரைக்கும் எங்க போனோம்னு கேளு. ஒரு தடவை ஏதோ இங்க பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போனோம், இன்னொரு தடவை சினிமா, அதுவும் ஹோல் ஃபேமிலியோட. மத்தபடி வேற எங்கேயும் போனதில்ல. எனக்கும் ஜீவா கூட தனியா போறதுக்கு ஆசையா தான் இருக்கு. ஆனா ஜீவா தான் நேரமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க செம்ம போர் அடிக்குது, கட்டியா இருக்கு சம்டைம்ஸ். என்ன பண்றது சொல்லு? எல்லாம் என் தலை எழுத்து. இத பத்தி நான் பேச ஆரம்பிச்சா ரொம்ப புலம்புவேன். சரிடி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஐயோ, இவங்க தூங்கலையா? மீனா, சாயங்காலம் ஒரு கல்யாண ரிசப்ஷன் இருக்கு, நீயும் ஜீவாவும் போயிட்டு வாங்க. எங்க? காரைக்குடியில. யாருக்கு கல்யாணம்? நம்ம சொந்தக்காரங்க தான். என்ன கொஞ்சம் தூரத்து சொந்தம், ஜீவாவுக்கு தெரியும். திடீர்னு சொல்றீங்க? கல்யாணம் இருக்கிறதையே மறந்துட்டோம், அத்தை தான் ஞாபகப்படுத்தினாங்க. சரி, நான் ஜீவா கிட்ட சொல்லிடுறேன். நானே சொல்றேனே. யார் சொன்னா என்ன? சரி, நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. சரி, எத்தனை மணிக்கு போகணும்? 6 மணிக்கு போனா சரியா இருக்கும். சரி மீனா,
ஜீவா கூட எங்கேயும் பெருசா வெளியே போக முடியலையேன்னு நீ வருத்தப்படாத. அவன் வேலை அந்த மாதிரி. நேரம் இருக்கும்போது கண்டிப்பா கூட்டிட்டு போக சொல்றேன், சரியா? நான் அவனை தப்பா நினைச்சேன்னு உங்ககிட்ட யார் சொன்னது? அதான் ஃபோன்ல சொன்னியே, ஜீவாவுக்கு எங்கேயும் கூட்டிட்டு போறதுக்கு நேரம் இல்லைன்னு. அப்ப நான் ஃபோன் பேசுனது நீங்க ஒட்டு கேட்டீங்களா? ஒட்டு கேட்டனா? என்ன மீனா சொல்ற? நான் என்ன பேசினேங்கிறத கரெக்டா சொல்றீங்களே. சொன்னா ஒட்டு கேக்குறேன்னு அர்த்தமா? நான் இங்க படுத்திருந்தேன், நீ தானே இங்க வந்து பேசுன. நீங்க தூங்கிட்டு இருக்கீங்களே நினைச்சு பேசினேங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் என் ஃப்ரெண்டு கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்கேன், அதுக்கு நீங்க ஏன் வந்து பதில் சொல்றீங்க? இங்க பாரு மீனா, கொஞ்ச நாளாவே நீ செய்யறது சரியில்லை. நீ இப்படிதான் என்கிட்ட யார்கிட்டயோ பேசுற மாதிரி வித்தியாசமா பேசிட்டு இருக்க. இது நமக்கும் நல்லதில்ல, இந்த குடும்பத்துக்கும் நல்லதில்ல. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். நான் வித்தியாசமா பேசல, நீங்க தான் வித்தியாசமா நடந்துட்டு இருக்கீங்க. இல்ல மீனா, அப்படி இல்ல. அண்ணி, ஏன் என் பேர்லாம் கூப்பிட்டுட்டு வர மாட்டியா? நான் அண்ணிக்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலான்னு வந்தேன். அதே அவங்கள கூப்பிட்டுட்டே வந்தேன். அதுல உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை? அப்படியே பிரச்சனை இருந்தாலும் அதுல உனக்கு என்ன பிரச்சனை? என்னாச்சு அண்ணி? ஒண்ணும் இல்ல ஜீவா, நான் இங்க படுத்திருந்தேன், மீனா போன்ல பேசிட்டு இருந்தா. போன்ல ஃப்ரெண்டு கிட்ட பேசிருப்பா போல. வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போக முடியலன்னு வருத்தப்பட்டு பேசிட்டு இருந்தா. வருத்தப்படாத, நேரம் இருக்கும்போது ஜீவா கூட்டிட்டு போவான்னு சொன்னேன். அது அவ்வளவுதான்டா. சரி, அதை விடு. நீ என்னமோ சொல்ல வந்தியே, என்ன? அண்ணி, ஜீவா, நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசினேன், அதையே இவங்க கேட்கணும்? அப்படியே கேட்டாலும் இவங்க எதுக்கு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு கேக்குறேன். என்ன மீனா, இதெல்லாம் ஒரு விஷயம்? நீ இம்புட்டு கோவமா பேசுற? ஹால்ல இருந்து பேசினா எல்லாருக்கும் கேட்க தானே செய்யும். அதுக்கு பதில் சொல்ல தான் செய்வாங்க. நீ எப்பவும் அவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ. ஏன்னா எப்பவுமே அண்ணி கரெக்டாக தான் பேசுவாங்க. நீ தான் தேவையில்லாம ஒன்றும் இல்லாத விஷயத்த பெருசு பண்ணுவ. எனக்கு தெரியாதா? என்னையே சொல்லு, இங்க வேற யாரையும் சொல்லிடாத. போடா. விடுங்க அண்ணி. என்னைய அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் அவ மட்டும் தான் என்கிட்ட பேசணும், நானும் அவகிட்ட மட்டும் தான் பேசணும்னு நினைப்பா. அதெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்க அண்ணி, சரியாயிடும். நான் ஏன்டா பெருசா எடுத்துக்க போறேன்? இப்ப இப்படி வெட்டிட்டு போறால, கொஞ்ச நேரம் கழிச்சு அவளே வந்து பேசுவா பாரு. அவளால பேசாமலாம் இருக்க முடியாது, அதே மாதிரி சண்டை போடாமையும் இருக்க முடியாது. நேரம் இருக்கும்போது நீ எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போனா தானே. எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டு வாடா. என்ன நீங்களும் மீனா மாதிரியே பேசுறீங்க? உங்களுக்கு தெரியாதா? எனக்கும் ஆசை இருக்குதே, ஆனா கடையில நேரம் கிடைக்கணும்ல அண்ணி. அதெல்லாம் கிடைக்கும். நான் உங்க அண்ணன் கிட்ட பேசுறேன். அப்புறம் மேட்டுத்தர மாமா வீட்ல நாளைக்கு கல்யாணம், ஞாபகம் இருக்கா? இருக்கே. அண்ணனும் நீங்களும் எப்ப போறீங்க? கல்யாணத்துக்கு வேண்டாம், ரிசப்ஷன் போலான்னு மாமா சொன்னாங்க. ஆனா நாங்க போகல. நீயும் மீனாவும் போயிட்டு வாங்க. நாங்களா? ஆமாடா. மீனா சொன்னதுக்காக பண்றீங்களா? ஐய, அதுக்கும் இதுக்கெல்லாம் சம்பந்தம் இல்லடா. உங்களை அனுப்பினோன்னு மாமாவும் நானும் எப்போ முடிவு பண்ணிட்டோம். 6 மணிக்கு கிளம்பிடணும், சரியா? சரி அண்ணி. ஜீவா, என்ன அண்ணி? மீனா கிட்ட சொல்லு, நீ அவளுக்கு மட்டும் சொந்தம் இல்லைன்னு. மாமாவுக்கு தம்பி, எனக்கு குழந்தை, கண்ணனுக்கும் கதிர்க்கும் நீ அண்ணன். நீயும் மீனாவும் சந்தோஷமா இருக்கணும்னு நாங்க எல்லாரும் நினைக்கிறோம் தான். ஆனா அதுக்காக மீனா கிட்ட உன்னை முழுசாலாம் விட்டு கொடுக்க முடியாதுடா.
அது தெரியாதா நீ? நீங்கள் எங்களோட அண்ணனை எங்ககிட்ட இருந்து பிரிக்கலையே, நாங்கள் எப்படி உங்களை விட்டு கொடுப்போம்? சரி, ஏதோ சொல்ல வந்தியே. என்ன சொல்ல வந்தேனே ஞாபகம் இல்லை நீ. பரவாயில்ல விடுங்க. என்னம்மா கொட்டாயெல்லாம் பலமா இருக்கு, தூக்கம் வருதா? ஏன் முன்னாலெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானத்துக்கு லீவ் விட்டுருவேன். சாப்பிட்டோமா தூங்கணுமான்னு குதூகலமா இருப்பேன். இப்ப ஞாயிற்றுக்கிழமை பூரா கடையை வச்சுக்கிட்டு தூங்குதியா கிங்குதியான்னுக்கிட்டு தூக்கம் வரத்தான் செய்யும். மாமா, நம்ம எதிரிங்க நம்ம எப்படா கடையை மூடுவோன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஞாயிற்றுக்கிழமை கூட நம்ம கடையை மூடி அவங்களுக்கு அந்த சின்ன சந்தோஷத்தையும் கொடுத்துடக்கூடாது. அப்படி சொல்றான்டா. ஒண்ணு செய்யுங்களேன், ஏன் ராத்திரி பூரா கடையா மூடுதிய? அண்ணன் தம்பி 3 பேர் சேர்ந்து கடை நடத்துங்களேன். குன்னக்குடியில் ராத்திரி கஸ்டமர்ஸ் வருவாங்கன்னா நாங்கள் அதையும் செய்வோம் மாமா. நீங்க செஞ்சாலும் செய்வேடா, ஆளுகளா பாரு. டேய் கதிரு, அண்ணே, இந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடுறா. நானா? நீ தான்டா. சாயந்தரம் ரிசப்ஷனு ஒரு வாட்டி போய் தலையை காமிச்சிட்டு வந்துடு. நான்லாம் போகலண்ணே. ஏன்? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் போகல. ஏடா ஒரு மாதிரியா இருக்கு? வேணாண்ணே. அடி வாங்க போறடா. ஒழுக்கமா கல்யாணத்துக்கு போயிட்டு வா. இப்போ என்ன ஏன் திடீர்னு கல்யாணத்துக்குலாம் போக சொல்கிறீங்க? பொதுவாக நீங்கள் தானே போவீங்க. சரிடா, நானே போயிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? நீ அப்பப்போ ஒரு சில விசேஷங்களுக்கு போய் பழகுடா. வேணாண்ணே, நீங்களே போயிட்டு வாங்க. ஏன் மூர்த்தி சொல்லு சரிதான். ஏன் நீ 4 இடத்து தனியா பண்ண தானே ஏன் நல்லது கெட்டது தெரியும். ஒரு 4 பேர் சந்திக்க முடியும். ஏன் கடை வீடு இருந்தா விளங்க மாடா. இங்கே பாருங்க, எனக்கு யாரையும் புதுசாலாம் பார்க்க வேணாம். நீங்களும் அண்ணியும் போயிட்டு வந்துடுங்க. அப்படியும் இல்லைண்ணா, ஜீவா அண்ணனையும் அண்ணியும் போயிட்டு வர சொல்லுங்கள். அவங்களும் தான் எங்கேயும் போகாமல் இருக்காங்க. இங்கே வர எதிரு, நான் உன்கிட்ட போகிறேன்னு கேட்கல, போயிட்டு வரான்னு சொல்கிறேன். நீ முள்ளையும் போயிட்டு வாங்க. அவளும் நானுமா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமெல்லாம் தனியாக அவ்வளோ விசேஷத்துக்கு போகக்கூடாதுடா. அப்படி தனியாக போனீங்கன்னா முள்ளையும் எங்கே பாண்டு கேட்க மாட்டாங்களா? கூப்பிட்டு போயிட்டு வாடா. வேணாண்ணே, சரி வராது. ஏன்டா அப்படி இருக்க? நான் வேணா கல்யாணத்துக்கு போகிறேன், ஆனால் தனியாக தான் போவேன். வேணாம்டா எதிரு, உன் பேச்சு சரியில்லை, அவ்வளோதான் சொல்லுவேன். ஏடா அந்த பிள்ளைய கூட்டு போகிறது உனக்கு என்னடா பிரச்சனை? அவள் கூட நீங்கள் எங்கேயா போன்னு சொன்னாலே எனக்கு பயமாக இருக்குண்ணே. எல்லாமே தப்பாக நடக்குது. ஏடா ஆரம்பிக்கிறதே இப்படி சொல்லிட்டாடா ஆரம்பிப்பேன். ஐயா ஒன்றும் ஆகாது, கல்யாணத்துக்கு கூட கூட்டி போயிட்டு வா. டேய் முல்லைக்கு ஃபோன் பண்ணி ரெடியாக இருக்க சொல்கிறா. லேய் நாடா சொல்லிட்டே இருக்க, நீ முடிச்சுட்டே இருந்தேன், என்னடா இருக்கா? ஃபோன் பண்ணி சொல்லுவா. நான் சொன்னாலாம் வரமாட்டானே. இல்லையா அது எப்படா வராமல் இருக்கேன்? அதெல்லாம் வரும்டா, நீ ஃபோனை போடு முதல்ல. அண்ணே வரமாட்டானே. மூர்த்தி, உன் தம்பிகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க கூடாது. அங்கன்வாடி பள்ளிக்கூடத்துல சேர்த்துக்கணும், அதான் சரிப்பட்டு வரும். மாமா சும்மா அவனை போட்டு கிண்டல் பண்ணாதீங்க மாமா, அதெல்லாம் கூட்டு போயிட்டு வருவேன். ஏடா தம்பி, இந்த சீட்ல இருக்கிறதெல்லாம் போட்டு வீட்டுக்கு கொடுத்துட்றியா? சரிண்ணே. டேய் உன்னைத்தாண்டா கேட்டதுக்கு பழி சொல்லிட்டு போடா. நீ பாட்டுக்கு போறவே வர. தயவு செய்து பிள்ளை இருக்காத. நீ அந்த பிள்ளை கூட்டு போகலன்னு வையே, ஊருக்குள்ள என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவங்க அண்ணனை அண்ணி அவனை வளர்த்த விதம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைண்ணே. வர ஒழுங்கு மரியாதை அந்த பிள்ளைய கல்யாணத்துக்கு கூட்டு போயிட்டு வா, அவ்வளோதான் சொல்லுவேன். அண்ணே நான் போகிறேண்ணே. அந்த புள்ள வருமானலாம் எனக்கு தெரியாதுண்ணே. ஏண்டா வேலை ஃபோன் பண்ணி சொன்னேன்னா அந்த பிள்ளை கிளம்பி ரெடியாக இருக்க போகுது. என்னடா பிரச்சனை உனக்கு? நீங்களே சொல்லிடுங்கண்ணே, நான் சொன்ன ஏதோ பிரச்சனை ஆகிடும். என்னடா எலியும் புளியுமா எத்தனை நாளைக்குடா வாழ போகிறீங்க? என்ன கதிரு, ஒரே ரூமில் இருக்கீங்க, சந்தோஷமாக பேசி போல கூட மாட்டீங்களாடா? சரி முல்லை நம்பரை சொல்கிறா. டேய் உன்கிட்ட தாண்டா கேட்டேன், முல்லையோட நம்பரை சொல்கிறா. சொல்கிறா. தெரியலண்ணே.
சரியா போச்சு மூர்த்தி. என் தம்பிங்க தங்க கம்பிங்கன்னு ஊர் புறம் சொல்லிட்டல, எனக்கே சிரிப்பி வந்துடும். ஏன் கட்டம் பொண்டாட்டி நம்பர் தெரியலங்க? நாடா நீ மாமா. ஒன்றும் இல்லைப்பா, சாயந்தரம் காரைக்குடியில் ஒரு கல்யாணம் இருக்கு. சரிங்க மாமா. அந்த பொண்ணு கூட உனக்கு தெரிஞ்ச பிள்ளைதாப்பா, உனக்கு சொந்தக்கார பிள்ளை தான். பேரு கூட ரேவதி. ஆ, அப்பா சொல்லிட்டு இருந்தாங்க மாமா. சரிப்பா, அந்த பிள்ளை கல்யாணத்துக்கு நீயும் கதிரையும் போயிட்டு வந்துருங்கப்பா. நாங்களா? ஆமாப்பா, நம்ம வீட்டிலேருந்து யாராவது போகணும்ல. நீ போயிட்டு வந்துருப்பா, கதிர் வந்து உன்னை கூட்டிகிட்டு போவேன். சரியா? சரி மாமா. அவங்கள்ட்ட சொல்லிட்டீங்களா? ஆ சொல்லிட்டுப்பா, வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கேன். சரிங்க மாமா. சரிப்பா, வச்சுறேன். சரி. அந்த பிள்ளை உடனே சரி கல்யாணத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிடுச்சு. ஓன்டா கெஞ்ச வேண்டியதாக இருக்குது. ஒழுக்கமாக கூட்டுக்கு போயிட்டு வந்துடு, அவ்வளோதான் சொல்லுவேன். ஏண்டா அண்ணன் சொல்லதான் கேட்பேன் அப்படி சொல்ற தம்பியா இருக்கிறது தப்பு இல்ல. ஆனா எல்லா விஷயத்திலயும் அண்ணன் சொல்றதான் கேட்பேன் அப்படி புரியாத முடிக்க பாரு. உன்னை பார்த்து சிரிக்கவா அளவான்னு தெரியலடா. என்ன பிள்ளைடா நீ. அடுத்தது கோத்து விட்டாங்கல்ல, இப்போ என்னெல்லாம் நடக்க போதோ. சரிண்ணே, இல்லை கொஞ்ச நேரத்தில் வந்துடும். கண்டிப்பாக வந்துடும்ண்ணே. எல்லா ஆர்டரையும் ரெடி பண்ணி கொடுக்க சொல்லிட்டு தானே வந்தேன். சரிண்ணே, சரி. ஐயோ ஐயோ, இந்த உளுந்து மூட்டை கணக்குல கடையிலேயே வச்சு பார்க்க கூடாதா? இப்படி பெட்ரூம்க்கு வந்து இதையே பேசி சாவடிக்கிற. விட்ரி. சரி, ஒரு 10 நிமிஷம் படுக்கிறேன், எழுப்பிடுறியா? முடியாது. சரி போ, நான் அலாரம் வச்சுக்கிறேன். நீ ஒண்ணு தூங்க வேண்டாம். 10 நிமிஷம் தான் மீனா, நீ புடவை மாத்திரி கிளம்பு, நான் எந்திரிச்சிடுறேன். புடவையை மாத்திட்டு எங்க போறது? அதான் அண்ணி சொன்னாங்கல்ல கல்யாணத்துக்கு போக சொல்லி. உங்க அண்ணியே போ சொல்லு. அவங்க ஏன் போகணும், நம்மளை தானே போக சொன்னாங்க. சரி, நான் கொஞ்ச நேரம் படுக்கிறேன். ஏய், எங்க நீ எங்க போற? நன்றி கிட்டவன் ஜீவா நீ. ஆமா, டெய்லி ஏதாவது புதுசு புதுசா கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்டே இருக்கு. இது பாரு ஜீவா, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்ல சொல்லிட்டேன். பேசிட்டே இருக்கும்போது தூங்குறியேடா. உனக்கு கொஞ்சமாவது ரோஷம் இருக்கா? இல்ல. ஏய், இப்ப என்ன? ஒரு 10 நிமிஷம் கூட உன் புணுகள் இல்லாம நான் தூங்கிடக்கூடாது, அப்படித்தானே? நீ ஒரு தடவையாவது மத்தவங்க கிட்ட என்ன விட்டு தராம இருக்கியா நானும் பாக்குறேன்டா. எல்லா தடவையும் உன் வீட்ல இருக்கிற ஆளுங்களோட சேர்ந்துக்கிட்டு என்ன கிண்டல் பண்றல்ல. உங்க அண்ணியையோ உங்க அண்ணனையோ இல்ல உன் தம்பிங்களையோ நான் ஏதாவது சொன்னா உனக்கு சுருக்குன்னு கோவம் வருதுல்ல. அதே மாதிரி அவங்க என்னைய சொல்லும் போது உனக்கு ஏன்டா கோவம் வர மாட்டேங்குது? நீ அப்படியே டக்குன்னு அவங்க பக்கம் போய் நின்னுக்கிட்டு என்னையே கிண்டல் பண்ற, இல்லனா என்ன திட்டுற. ஏன்னா அவங்க உன்னை ஏதாவது சொல்றது உன் மேல இருக்கிற அன்புனால, அக்கறைனால. நீ ஏதாவது சொல்றது அவங்க மேல இருக்கிற கடுப்புனால. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. சரி, போய் கிளம்பு போ. எங்க? அட, எத்தனை தடவை சொல்றது, கல்யாணத்துக்கு தான். நான் எங்கேயும் வரல, விடு. அண்ணி போ சொன்னாங்கல்ல. ஆமா, உங்க அண்ணி பெரிய பிரைம் மினிஸ்டர் பாரு, நான் எங்கேயும் வரல. படுத்தாதடி, போய் கிளம்ப. நான் தான் வரலன்னு சொல்றேன்ல ஜீவா. வரலன்னு சொன்னா ஏன்னு கேட்பாங்கல்ல, அதுக்கு என்னன்னு நான் சொல்லுவேன். அது உன் பிரச்சனை, நான் வரல. இப்ப என்ன பண்ணா கல்யாணத்துக்கு வருவ? வெளியில உன்னை கிண்டல் பண்ணதுக்கு சாரி சொல்லணுமா? அப்போ நீ என்ன கிண்டல் பண்ண தப்புன்னு ஒத்துக்கிற, அப்படிதானே? சொல்லு ஜீவா. தப்புன்னா என்ன மன்னிச்சிரு. தயவு செஞ்சு கிளம்பு மீனா, ப்ளீஸ். 6 மணிக்கு தானே போ சொன்னாங்க. மணி 4 தானே ஆகுது. அப்ப கொஞ்ச நேரம் நான் படுக்கவா? நீ என்ன வேணாலும் செய், எனக்கு காசு கொடு, நான் பார்லர் போகணும். பார்லருக்கா? எதுக்கு? என் முகத்தை பாருடா, எப்படி டேன் ஆயிருக்குன்னு. பார்லர் போகணும், காசு கொடு. இப்ப அதெல்லாம் தேவையா?
எனக்கு தேவைதான். ஏன் மீனா படுத்துற? இந்த பார் ஜீவா, நான் கல்யாண வீட்டுக்கு வரணும்னா பார்லர் போகணும். எங்க வீட்ல எல்லாம் நான் மந்த்லி ஒன்ஸ் போவேன் தெரியுமா? இங்க 3 மாசம் ஆச்சு, இன்னும் போகவே இல்ல. ஏய் மீனா, ஏய் இது கடை பண்ண முடியே. ஏய், குடு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு கொடு. சும்மா இரு, வேற ஒருத்தர் கொடுக்க வேண்டிய வனம் அது, அப்புறம் பிரச்சனையாயிரும். வெச்சுக்கோ. தரமாட்டல்ல? எங்க வாங்கணுமோ அங்க வாங்கிக்கிறேன். ஏய் மீனா, ஏய் ஏய் எப்படி சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறான்.